அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாளை முதல் மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணி துவங்க உள்ளதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாளை முதல் மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணியானது துவங்க இருக்கிறது. இது குறித்தான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்கிட கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். மேலும் விவரங்கள். நிச்சயமாக தென் மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனை நாளை முதல் இதற்கான கட்டுமான பணிகள் துவங்கும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமங்கலம் நோக்கி செல்லக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய தோப்பூர் பகுதி, இந்த பகுதியில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படும் என கடந்த 2018ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டு 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பிரதமர் மோடி அவர்கள் மதுரை நடைபெற்ற நிகழ்வில் அடிக்கல் நாட்டினார். அதனைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு முதல் மருத்துவமனை எப்போது துவங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகாமல் இருக்கின்றது. பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து வந்த நிலையிலே இந்த மருத்துவமனையானது கட்டுமான பணிகள் நாளை துவங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்டப்படக்கூடிய இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை பொறுத்தவரை பார்த்தோம்னால் அதனுடைய சிறப்புகளில் 870 படுக்கை வசதிகளுடன் கூடிய மருத்துவமனையாகவும் 38 படுக்கைகளுடன் கூடிய ஆயுர்வேத சிகிச்சை மையமாகவும் மாணவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கான வகுப்பறை கட்டிடம், ஆய்வக கூடங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்கள் கட்டுவதற்காக ரூபாய் 1624 கோடியாக அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கான முழு நிதியும் ஜப்பான் நாட்டில் இருந்த ஜைகா நிறுவனத்தின் மூலம் பெறப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே கட்டுமான நிதிகளுக்கான நிதி தற்போது மத்திய அரசு நிதியுடன் சேர்த்து ரூபாய் 1977.80 கோடியாக மதிப்பீடு செய்யப்பட்டிருந்த நிலையிலே முதல் கட்டமாக எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ள இடத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஏற்கனவே 12 அடி உயர சுவரானது கட்டப்பட்டிருந்த நிலையிலே மருத்துவமனை அமைய உள்ள பகுதியில் 21 கோடி மதிப்பீட்டில் 6 கிலோமீட்டருக்கு சாலை பணிகளும் நிறைவடைந்த நிலையிலே தற்போது அந்த பகுதியில் கட்டுமான பணிகளை துவக்குவதற்கான பணிகளானது நடைபெற்று வரக்கூடிய நிலையிலே நாளை இந்த பணிகள் துவங்கும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.